ஓகே ஓகேப்பா. என்ன சாம்பாருங்களா இல்லை சட்னிங்களா? மட்டன் கிரேவி. சரி சரிப்பா. நல்லா சாப்பிட்டீங்களா? எத்தனை தடவை சாப்பிட்டீங்க? எந்த ஊர்? நாங்கள் பெரம்பலூர்ப்பா. நீங்கள் என்ன ஊர்ப்பா? இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் லைவுக்கு வரீங்கன்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. வீடியோஸ்லாம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? ராமகிருஷ்ணன், ஹாய் அக்கா, ஹவ் ஆர் யூ? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ஹாய் 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 ராமகிருஷ்ணன். நான் நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். சாப்பிட்டப்பா, நான் சாப்பிட்டேன். சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ஹோட்டலில் சாப்பிட்டேன். 2 தான். ஐயோ, சரி சரிப்பா. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக லைவுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறப்பா வீட்டுக்கு ஃபோன் பண்ணீங்களா? பேசுனீங்களா? உங்களை தான் கேட்டேன். ஹாய் பிரவீன்ராஜ், ஹாய் ஹாய். சொல்லுங்கப்பா. இல்லை, தம்பி எழுந்துச்சிட்டான், அதனால் அவனை பார்த்துட்டு இருந்தேன். நான் மார்னிங் பேசுனேன். ஓகே ஓகே ஓகேப்பா. கார்த்திக் பிரபு, ஹாய் ஹாய் ஹாய். தயவுசெய்து புதுசாக லைவுக்கு வரவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக்கும் பண்ணிவிடுங்க. மண்டே வரேன் ஊருக்கு. அப்படிங்களா? ஓகே ஓகேப்பா, வாங்க வாங்க வாங்க. இது அது இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு வாசுகி விகாஸ்ன்னு இருக்கும். அதுலேயும் போயிட்டு ஃபாலோ கொடுத்துருங்க. சரிங்களா? பிரவீன், புரியல என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு. பொங்கலுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா? இன்னும் இல்லைப்பா, ட்ரெஸ் எடுக்கலை. எடுக்கணும், பொறுமையாக எடுக்கணும். அதான் இன்னும் நாள் இருக்குல்ல. பிரவீன்ராஜ், ஃபஸ்ட்டு போய் உங்கள் அம்மாவை செய்யுங்க, அப்புறம் உங்கள் கூட பிறந்தவங்களும் செய்யுங்க. சரிங்களா? அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் போங்க. தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் இப்போயே வெளியே போயிட்டுங்க. மொதல் செருப்பாலே அடிப்பண்டா உன்னை வந்தனா. நீ நேரில் வந்தனா உன்னை செருப்பை கழட்டி கழட்டி அடிப்பண்டா. ஆளப்பர் உடம்போக்கு நாய்ங்களா எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ரஷ்ஷாக இருக்கும் குழந்தை. ஐயோ, இப்போதப்போ லைவுக்கு வர மாரி டக்குன்னு 50% டேட்டா முடிஞ்சுன்னு வருது. குழந்தைய வச்சுட்டு ரெஸ்ட் டைம் இல்லைங்க. ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. இப்போ திருச்சியில் போட்டிருக்காங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க கூட பைக்கில் போயிட்டு வந்துடுவேன். பிளாக் பண்ணி விடுங்க. அவனுங்க அப்படிதான். அதான் சில புறம்போக்கு அப்படிதான் இருக்குது. நான் எதுவும் பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிங்களா? எனக்கு பற்றி பேசலாம் பிடிக்காது. அதான் நானும் ரிட்டன் எதுவும் பேசி விட்டுருவேன்.